வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு நிச்சிசால் ஒஃபிஷியல். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ ஃப்ரிட்ஜ் டூர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், ஃப்ரிட்ஜு சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஏகாக இருக்குது. மேலே வந்து ஃப்ரிட்ஜு, கீழே வந்து ஃப்ரீசர். உள்ளே காட்டலாம் வாங்க. இப்போ வந்து அந்த சைடில் கடை வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மேலே வந்து முட்டைலாம் போட்டு முட்டை பட்டர் அங்கே. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் கீழே வந்து சோஸ் ஐட்டம். சோஸ் சார் இல்லை, இது சோஸ் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பர்கர் சோஸ் இருக்குது, மைனஸ் சோஸ், கெச்சப். இது வந்து எலுமிச்சை பழம் ஜூஸு, எலுமிச்சை பழம் ஜூஸ். இது வந்து ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம். இங்கே வந்து சாலட் சோஸ். அப்புறம் வந்து 3வது கம்பார்ட்மெண்ட் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன் இப்படி வந்து பாட்டிலில் போட்டு இது வந்து பால் பாட்டில் எல்லாம் ஜூஸ்லாம் போட்டு அவ்வளோ தான் இந்த சைடில். ஸோ உள்ளே காட்டுறேன். இங்கே வந்து 1 2 3 4 5 இங்கே வந்து 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே வந்து இங்கே வந்து நம்ம பாட்டிலில் போட்டு எல்லாம் பாட்டில் பெருசாக பாட்டில் இங்கே பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து சின்ன பாட்டில் நான் எங்கிட்ட போட்டு இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இது 2 மாடி வந்து அந்த இப்படி இந்த மாதிரி. இது சாலட் பவுல் வந்து உள்ளே வந்து சாலட் இருக்குது. இப்படி அது ஸ்பானிஷ் சாலட். இப்படி கொஞ்சம் கறி, கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம். இப்படி வந்து ரெடி டு ஈட் தான். அங்கே இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து சாலட் தான். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் மாடல் தான் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் மாடல் வந்து இங்கே உள்ளே வந்து பாஸ்தா இருக்குது, தக்காளி, அப்புறம் நண்டு சடை இருக்குது, அப்புறம் மைனஸ். ஸோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ரொட்டி, ப்ரெட்டு, நீங்கள் ரெடி டு இட். இது வந்து ஜாம்பன், இது பன்னீர் லேயர்ஸ். இது வந்து சாண்ட்விட்சு. ஸோ காலையில் ஏந்துச்சு பசிக்கிட்டு வந்து டக்குன்னு சாப்பிடு, அவ்வளோதான். அப்புறம் 3 கம்பார்ட்மெண்ட் சக்கரை சைடு. இது வந்து டெசர்ட் சைட். என் பொண்டாட்டி அந்த சைடில் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நிறையா கேக் இருக்குது. எல்லாமே ரெடி டு இட் தான், எல்லாமே ரெடி டு இட். இது வந்து ஃபோண்டா சாக்லேட் கேக் தான். நீங்கள் மைக்ரோவேவ் போட்டு 35 செகண்ட் 45 செகண்ட் ரெடி டு இட். டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது. இது வந்து சீஸ் கேக்கு 20 செகண்ட் மைக்ரோவேவ். அது ரெடி டு இட். அப்புறம் வேறு மாடல். இது வந்து 2 சீஸ் கேக் இருக்குது. 2 சீஸ் கேக்கு நீங்கள் சாப்பிடும்போது 4 மணி நேரம் வெளியே போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு. அப்புறம் இதுதான் அந்த மாடல் பன் கேக்கு. இப்படி வந்து 20 செகண்ட் ரெடி ஆயிடுச்சு மைக்ரோவேவில். அப்புறம் கீழே இந்த சைடு வந்து இது என்னது, இது கோஃப் கேக் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அது பிரெட் மேக்கரில் பிரெட் மேக்கர் 3 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும். இதுதான். அப்புறம் வந்து இது பேபிகார்ன் இங்கே சலாடு ஊட்டிட்டு அப்புறம் சாப்பிடும். இது வந்து தயிர். அப்புறம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் இது காய்கறி ஃப்ரூட்ஸ் இங்கே தான் போட்டு இல்லாமல். இங்கே வந்து தக்காளி, இது வந்து சாலடு, அப்புறம் வந்து கிவி பாயம். அப்புறம் வந்து என் ஊரில் காரம் இது. இது ரெட்டு இருக்குது, பச்சை, அப்புறம் மஞ்சள்.
இப்படி வந்து அந்த மாதிரி கவரில் போட்டு அந்த ஃப்ரூட்ஸும் காய்கறிக்கும் இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுன்னா ஃப்ரிட்ஜு வந்து சூப்பரான க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் வராது. ஸோ ஈஸி, அவ்வளோதான். இதை வந்து சின்ன ஃப்ரிட்ஜை வந்து இப்படி வந்து 4 பேர் தான், அவ்வளோதான். ஸோ கீழே போட்டு கீழே வந்து ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசர் வாங்க. இதே வந்து அந்த ஃப்ரீசரில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மேலே காட்டுறது, ஐயோ ரொம்ப வெயிட். இது வந்து நிறையா சாப்பாடு இருக்குது, எல்லாமே ரெடிமேட் தான் இருக்குது. அந்த முழு கோழி மட்டும் தான் ரெடிமேட்டில் இங்கே குக் பண்ணிட்டு. ஸோ இது வந்து அந்த வெள்ளைக்கார சாப்பாடு. இது வந்து கிராத்தம் வந்து கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் மஸ்தார்டு, அப்புறம் வந்து இது வெஜ்ஜு தான். நீங்கள் மைக்ரோவேவில் போட்டு மைக்ரோவேவ் போட்டு 5 நிமிஷம் ரெடி ஆச்சு. அப்புறம் வந்து இது வந்து அந்த சைனீஸ் மாதிரி இருக்குது. சைனீஸ் நெம் போட்டுருக்குது. நெம் புலே ஏற கொரியான் வந்து சிக்கன் நெம் கொரியான் இதுதான். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த டக்குன்னு சாப்பிட்ணும். இது வந்து சோறு, கோழி, தேங்காய் பால், கறி. இது வந்து நான் காட்டுறது முதல்ல அந்த பன்னி லேயர்ஸ்லாம் இதை இப்படி போட்டு பண்ணி லேயர்ஸ்லாம், அப்புறம் மேலே சீஸ் ஊற்றிட்டு நீங்கள் ரோல் மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் தத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்ணும். இதை தான் நீங்கள் பேனில் போட்டு ஃப்ரை பேனில் 8 நிமிஷம் ரெடி டு இட். ஸோ 2வது கம்பார்ட்மெண்ட் இது வந்து எல்லாமே கிழங்கு தான், எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்படி டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது. இது வந்து அந்த பொட்டேட்டோஸ் ஃப்ரை இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மைக்ரோவேவில் போட்டு 2 நிமிஷம் ரெடி. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பவுல் போச்சு ஃப்ரை பண்ணிட்டு இங்கே சாப்பிடணும், அவ்வளோதான். அப்புறம் 3வது கம்பார்ட்மெண்ட் நான் காட்டுறேன். இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு பொடிமை சின்னதாக கியூப நறுக்கி அதான். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஒயிட் சாக்லேட்டு. இது 4 மட்டும் தான் இருக்குது. எனக்கு என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து இது வந்து 2 சிக்கன் ரோல்ஸ். அப்புறம் கொஞ்சம் சீஸ் இருக்குது உள்ள, ஸ்நாக்ஸ் தான். நீங்கள் 3 நிமிஷம் மைக்ரோவேவ் போட்டு ரெடி டு இட். எல்லாமே ரெடி டு இட் தான். அப்புறம் வந்து உள்ளே வந்து எனக்கு ஃபேவரெட்டு ஐயோ போச்சு இதே பரோட்டா. பட்டர் பரோட்டா. அப்புறம் வந்து உள்ளே வந்து 3 ஐஸ்கிரீமு. எனக்கு தெரியல, இன்றைக்கி முதல்ல தான் நல்லாவே இல்லை, எனக்கு தெரியல. இது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அமாரினா வந்து ரெட் ஃப்ரூட்ஸ். இப்படி வந்து செரி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி. அப்புறம் வந்து வேறு வந்து கப்புச்சினோ காஃபி மாதிரி. இது சாக்லேட் ஃப்ளேவர் கப்புச்சினோ. இட்லி ப்ராடக்ட் தான். அப்புறம் வந்து 3வது சைடு வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம். எனக்கு தெரியல, இன்னொரு நாள் டேஸ்ட் பண்ணுறேன். நேற்று தான் ஃப்ரிட்ஜை கழுவினோம். ஏன் இப்படி வந்து பசங்க வந்து கொக்கா ஊற்றிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து அந்த மாதிரி லோக்கர் இருக்குது, அந்த பூட்டு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது அந்த மாதிரி. ஸோ நேற்று தான் என் பொண்டாட்டி ஃப்ரிட்ஜை க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற ஏன் இப்படி முதல்ல ஃப்ரிட்ஜை காட்டுந்தேன், வீட்டை காட்ட மாட்டேன். ஸோ இன்னொன்று வீடியோ வந்து நம்ம வீட்டை காட்டணும். ஸோ அந்த மாதிரி மாடலில் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். Même si je touche là, ça fait pas des fois. Parce que je suis plus proche du produit. Mais quand je recule là, des fois on voit même pas. Recule, je vais te faire comme ça. Tu vois? Et tu bouges trop et comme tu bouges trop, ça flotte trop. Je dois montrer le produit, non, je lis, je montre. Je sais que je fais comment. J'aime pas ce cinématique là. Il est வந்து அந்த Même ça, tu peux அந்த mettre en 4K. ப்ராடக்ட்டில்